என் பாவம் தொலைந்திட என்னிடத்தீர்ந்திட என் பாவம் தொலைந்திட என்றென்றும் அவன் தாளில் இன்பமாயிருந்திட என்னிடத்தீர்ந்திட என் பாவம் தொலைந்திட என்றென்றும் அவன் தாளில் இன்பமாயிருந்திட எம்பெருமானாரே அருள் யுகயுகமாய் பல யோனியில் பிறந்திட்டேன் யுகயுகமாய் பல யோனியில் பிறந்திட்டேன் மரம் செடி கொடி புல் பூண்டாய் முளைத்திட்டேன் யுகயுகமாய் பல யோனியில் பிறந்திட்டேன் மரம் செடி கொடி புல் பூண்டாய் வளர்ந்திட்டேன் யுகயுகமாய் பல யோனியில் பிறந்திட்டு மரம் செடி கொடி புல் பூண்டாய் வளர்ந்திட்டு இந்த யுகம் தனில் இப்பிறவி பெற்றேன் இந்த யுகம் தனில் இப்பிறவி பெற்றேன் இதுவே இறுதியாயிருந்திட வேண்டினேன் இந்த யுகம் தனில் இப்பிறவி பெற்றேன் இதுவே இறுதியாயிருந்திட வேண்டினேன் பெருமானாரே அருள்வீர் பெருமானாரே வேதங்கள் கேட்டிலேன் விண்ணோரை தொழுதிலேன் வேதங்கள் கேட்டிலேன் விண்ணோரை தொழுதிலேன் முன்ஜென்ம வினையாகி குழியில் விழுந்தேன் வேதங்கள் கேட்டிலேன் விண்ணோரை தொழுதிலேன் முன்ஜென்ம வினையாகி குழியில் விழுந்தேன் வேதங்கள் கேட்டிலேன் விண்ணோரை தொழுதிலேன் முன்ஜென்ம வினையாகி குழியில் விழுந்தேன் பாலகவி அருளால் உன் பாதம் பற்றினேன் பாலகவி அருளால் உன் பாதம் பற்றினேன் பாவியன் எனக்கிறங்கி பரம்பொருளை தருவாய் பாலகவி அருளால் உன் பாதம் பற்றினேன் பாவியன் எனக்கிறங்கி பரமபதம் தருவாய் பெருமானாரே அருள்வீர் பெருமானாரே என்னிடத்தீர்ந்திட என் பாவம் தொலைந்திட என்னிடத்தீர்ந்திட என் பாவம் தொலைந்திட என்றென்றும் அவன் தாளில் இன்பமாயிருந்திட என்றென்றும் அவன் தாளில் இன்பமாயிருந்திட எம்பெருமானாரே அருள்வீர் எம்பெருமானாரே श्रीमद गोलकेवाडीयम सुशीलाय नासगरम श्रीमद गणाय विभूतम प्रदाय महम्मजे श्री बालनंगे वदाचार्य स्वामी பூமண்ணு மாறு பொருந்திய மாறன் சுவர்மலிந்த ஆமண்ண மாறன் அடிவனை புரிந்தவன் பல்கலையோ தாமண்ண வந்த ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ எங்கே சொல்லுவோம் அவன் அவன் இங்கு எழுந்திருக்கும் தீவுமே இந்த வெங்கடேஸ்வர சுவாமியையும் அவரது குடும்பத்தாரையும் இங்கு கூடியிருக்கும் பகவத் ராமானுஜரின் திருவடி மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் மும்பை ராமானுஜன் சித்தாந்த பிரதாபாவின் சார்பில் இருகரம் கூறி வரவேற்றது. மும்பை ராமானுஜன் சபா பகவத் ராமானுஜனின் 1000வது ஆண்டை ஒட்டி பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வருவது யாவர் மறிந்தது. மும்பை ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஒன்றுபடுத்தும் நோக்கோடு ஆரம்பித்து மும்பையின் பல இடங்களில் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம். உங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ நண்பர்களையும் உறுப்பினராக சேர்த்துவிற்படி உங்களை வேண்டுகிறோம். சிறுவர் சிறுமிகளையும் ஊக்குவித்து நமது சித்தாந்தத்திற்கு இசைவான கலை நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறோம். பல சொற்பொழிவாளர்களை வரவழைத்து உபன்யாசங்கள் ஏற்பாடு செய்து வேத புராண விஷயங்களையும் ஆழ்வார்களின் அருளிச்செயல்களையும் அனுபவித்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக
இன்று சிறுவர் சிறுவர்களை ஊக்குவித்து நமது சித்தாந்தத்திற்கு இசைவான கலை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம். பல சொற்பொழிவாளர்களை வரவழைத்து உபன்யாசங்கள் ஏற்பாடு செய்து வேத புராண விஷயங்களையும் ஆழ்வார்களை அழைத்தலையும் அனுபவித்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக இன்று சுவாமியின் மூலம் ஸ்ரீ ராமானுஜரின் ஸ்ரீ பாஷ்யம் பற்றிய உரையை அனுபவிக்க இருக்கிறோம். ஆசூரி சோமையாஜி காந்திமதி தம்பதியர் குழந்தை பேர் வேண்டி நிற்க அவர்களுக்கு ஒரு மகனை நமக்கெல்லாம் ஒரு ஒப்பற்ற ஆச்சாரியனை ஸ்ரீ ராமானுஜனை நமக்கு அளித்தவர் திருவல்லிக்கேணியில் கம்பீரமாக இருக்கும் வெங்கடகிருஷ்ணன். அதே வெங்கடகிருஷ்ணன் அந்த ராமானுஜ சித்தாந்தத்தை பரப்பவும் அதை நிலைநாட்டவும் இங்கே இன்னொரு வெங்கடகிருஷ்ணனையே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆம், திருவல்லிக்கேணி கோஷ்டியை செவ்வனே நடத்தி அதில் நடுநாயகமாயவர் இருக்கும் பாங்கு வைணவ குலத்தையே பிரிந்து சொல்ல வேண்டும். எளிய நடையில் நமது சித்தாந்தத்தை அவர் விளக்கும் பாங்கு நேற்று காட்கோபர் பாலாஜி டெம்பிளில் அவர் உபன்யாசத்தை கேட்டவருக்கு தெரியும். கேட்க தவறியவர்கள் சுவாமி ராமசுவாமி அவர்களின் வலைத்தளத்திலே சென்று ஃபேஸ்புக்கில் வீரராகவன், யூடியூப்ல ராமசுவாமி பாண்டிக்கிற போய் அதை பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். நேற்றுக்கு அந்த கோடியில் குமாரி அனன்யாவோட ஒரு போனஸும் கிடைக்கும். ராமானுஜரோட குழந்தை அந்த கதையை சொன்னது. ராமானுஜருக்கு ஒரு தங்கை இருக்கா தெரியுமா, ராமானுஜருக்கு ஒரு தம்பி இருக்கா தெரியுமா, ராமானுஜருக்கு ஒரு சிஷ்யன் இருக்கா தெரியுமா, ராமானுஜருக்கு ஒரு பையன் இருக்கா தெரியுமா, ரொம்ப அழகா சொன்னான். அதையும் கேட்கும். அத்வைத நிஷ்டாத்வைத விளக்கத்தை கீதையின் தமிழ் பொருள் பற்றிய உபன்யாசத்திலே மிக எளிமையாக என் போன்றவர்களும் புரிந்து கொள்ளும் வேண்டிய சாதித்தார். சுவாமி பல பட்டங்களை பெற்றனர். கீதாச்சாரிய இதன் மூலம் வைணவ உலகிலே பிரசித்தி பெற்றவர். பொதிகை தொலைக்காட்சியில் வரும் 400-4000 அந்த பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 காரி வடித்துக் கொண்டே இருக்கும். தினமும் நம்மை பார்க்கக்கூடும். பல்லாண்டு சுவாமியின் அருள்வாசிகள் நமக்கு கிடைக்கிற அந்த எம்பெருமான ஜெகநாச்சாரியார் திருவடிகளை விண்ணப்பித்து என்ற உபன்யாசத்தை தொடங்கும்படி சுவாமியை எண்ணத்துப்படுத்தி வேண்டிக் கொண்டிருக்கிறேன். உடையவர் திருவடிகளை